சமய அறநிலைத்துறை இணை ஆணையாளரிடம் மனு வழங்கினார். அந்த மனுவில் திருக்கோயிலில் அறங்காவலர் ஆக நானும் இணைந்து பணி செய்ய உத்தரவிடக் கோரி கோரிக்கை வைத்துள்ளார். முட்டி வாங்க எல்லாம் இடம் வருது. அங்கே எல்லாம் பாருங்க, அப்படியே மெதுவாக நடந்தாங்க. நடந்து பாருங்க, எல்லாம் இந்நேரம் பாருங்க. வந்து அந்த தீர்ப்பில் சொன்னது மாதிரி நாங்கள் தான். அவங்க 3-4 பேரும் கிடையாது. எங்கள் அப்பா ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் 5 பங்காளி வரைக்கும் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ மொத்தமாக எங்கள் ஆக்கிரியம் பண்ணி நாங்கள் 24 வருஷமாக உள்ள நுழைய விடவில்லை. வேறு எந்த இதுவும் பொய் கேஸு எம்மெல்லாம் 4-3 பொய் கேஸு, புக் அடித்து பல லட்சம் மோசடி பண்ணு ஒரு கேஸு, அதுக்குள்ளே தீர்ப்பு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஐயா. இந்த வீரக்குடியிலேருந்து வந்திருக்கோம் ஐயா. முருகன் கோயில் அந்த பிரச்சனையாக வந்திருக்கோம் ஐயா. எதுக்காண்டி வந்திருக்கீங்க ஐயா? நான் இப்போ ஆணையாளர் உத்தரவு போட்டிருக்காரு. இங்கே இப்போ 27 வருஷம் உள்ள நுழைய விடாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. பொய்யான கேஸுகளை போட்டு நீ உள்ள நுழைய விடலை. இப்போ வந்து ஆர்டர் அவங்க மேலே நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி யூனியனில் வீரக்குடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே வீரக்குடிங்கிற முருகன் கோயிலில் வந்து அறங்காவலர் குழுவை சேர்த்து பணி செய்யறதுக்காக இந்த ராக்காவலருக்கு வந்து ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஆர்டரை வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? அதாவது இப்போ இருக்கிற செல்வராணிங்கிறவங்க தான் வந்து பரம்பரை அறங்காவலர் குழுவாக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இவரும் அறங்காவலர் குழுவில் இணைந்து பணியாற்ற சொல்லி அங்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் வந்து அங்கே கச்சாரன்ஸ் இன்ஸ்பெக்டர் நிறையா வரை அணுகணும். யார் வந்து சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் இங்கே வந்து ஜாயிண்ட் இணை கமிஷனர் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். என்னென்னா ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை அமுல்படுத்தி இவரை ராக்காவலரை வந்து அறங்காவலருக்குள்ளே இணைக்கணும். ஆமாம், நீங்கள் ஊர் பொதுமக்கள்? ஆமாம், ஊர் பொதுமக்கள் 2 பேரும் சேர்ந்து தான். ஆமாம், சேர்ந்து பணி செய்யணும். அதே மாதிரி விளாத்தியோட வட்டம் புதூரில் வந்து நாங்கள் வீரக்குடி முருகன் கோயிலில் வந்து எண்ணெய் காப்பு செலுத்தல சம்மந்தமாக இருக்குது. அந்த எண்ணெய் காப்பு செலுத்துறதையும் இந்த அம்மா வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அம்மா தடுக்கிறாங்க? இந்த செல்வராணிங்கிற பரம்பரை அறங்காவலர் குழு தலைவருங்கிறவங்க வந்து கச்சாரன்சியில் வந்தது யாருமே தடுக்கலை. ஆனால் இவங்க வந்து புதுசாக வந்து இன்றைக்கி வந்து ஆகம விதியை பின்பற்றுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி எங்களை வந்து கோயிலுக்குள்ளே வந்து எண்ணெய் காப்பு செலுத்துறத இந்த புதூர் மக்களை வந்து முற்றிலுமாக உள்ள புறக்கணிக்கிறாங்க. இது நாங்கள் காலங்காலமாக 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு வர்றாங்க. 200 வருஷம். ஆமாம். கிருஷ்ணன். சொல்லுங்கள். ஊர் பேரை சொல்லி சொல்லுங்கள். நான் வில்லூர் கிராம மக்கள் பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கேங்கய்யா. கஜாரன்சி மற்றும் இந்த அறநிலையத்துறை ஆஃபீஸு அறங்காவலர்களுக்கு பல மனுக்கள் கொடுத்துருக்கோம். கிராமம் சார்பாகவும் எல்லா மக்கள் சார்பாகவும் அங்கே கோயில் வழிபாட்டு முறையில் வந்து நிறைய குளறுபடிகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மரபு ரீதியாக பல வருஷமாக எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் பின்பற்ற ஒரு உறவு முறையை வந்து மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணத்தோட மரபவே மாற்றுறாங்க. இதில் இவங்க கஜாரன்சியும் அதுக்கான முழுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் என்ன திட்ட அறிக்கையில் என்ன ஆவணத்தை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அதை பப்ளிக்கு பொதுமக்களுக்கு காட்டுங்க. கோயிலோட நிர்வாக புக்கில் வந்து ரிஜிஸ்டர் புக்கில் வந்து எப்படி பராமரிச்சிருக்கீங்க அதை பொதுமக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு பல கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த கோரிக்கையும் மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படி அவங்க மேலே பல மனுக்கள். இது எங்கள் கிராமம் வில்லூர் கிராமம் மட்டும் இல்லை, பல கிராமங்கள் மக்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டு நிர்வாகம் சரியில்லாமல்
முறைகேடாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வேலை நல்ல முறையான நடவடிக்கை எடுக்கணும். ஐயாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பிக்கணும். எங்களுடைய மரபு முறைகளை வந்து பாதுகாக்கணும். இதுதான் என்னோடய கோரிக்கை. எதுக்காண்டி வந்துருக்கீங்க? எங்களோட கோரிக்கைகளை எங்கள் மரபுகளை மீட்டு தரணும். எங்கள் மரபு முறையை நாங்கள் எண்ணெய் காப்பு சாத்துற எல்லா கிராம மக்களும் முறைப்படி சாத்துறதை எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோரிக்கை வைக்க அங்கே வந்திருக்கோம். உங்கள் பேர்? முத்துகிருஷ்ணன்.